தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் மைதிலி அண்ட் ரேவதி இவங்க ரெண்டு பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மைதிலி ரேவதி கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. உன்னுடைய மேரேஜ் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்க, ரெண்டுமே கிடையாது, ஆக்சிடென்ட் மேரேஜ் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, ஆக்சிடென்ட் மேரேஜா அப்படின்னு சொல்லி மைதிலி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இன்னொருத்தவருக்கு கூட கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது. ஸோ கல்யாண மேடை வரைக்கும் வந்து மாப்பிள்ளை காணாமல் போயிட்டாங்க. அந்த சமயம் வீட்டில் வேலை பார்த்த டிரைவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு ரேவதி சொல்லும்போது, ஆரம்பத்தில் அவர் எனக்கு பிடிக்காம தான் இருந்தது, அதுக்கப்புறம் போக போக பிடிச்சி போச்சுன்னு சொல்லி ரேவதியுடைய கதையை சொல்கிறாங்க. இதை கேட்ட மைதிலி, தீபாவுடைய ஸ்டோரியும் இதே மாதிரி தான், ஸோ தீபாவுக்கு உனக்கும் நிறைய விஷயங்களில் வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி இங்கேருந்து கிளம்புறதா ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி ரேவதி மைதிலி கிட்ட கேட்க, இல்லை டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சரி கார்லையாவது கொண்டாந்து விட சொல்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம் நான் ஆட்டோ போட்டுச்சு போயிடுன்னு சொல்லிட்டு மைதிலி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனை பொறுத்த வரைக்கும் அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, குறி கேட்குறவங்க குறி கேட்கலாம், சாமி வந்து குறி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் துரை அண்ட் விருமன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. ஏற்கனவே கும்பாபிஷேகம் நடக்க விடாமல் தடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் கார்த்தி தடுத்து நிறுத்திட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஒரு பிளானை வந்து போடுறாங்க. அதாவது அந்த கோவிலில் குறி சொல்லக்கூடிய சாமியாரை அடித்து ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணுறாங்க. அவங்களுடைய திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஏற்பாடு பண்ண ஆள் குறி சொல்கிற மாதிரி குறி சொல்ல போயிட்டு அந்த இடத்துல ராஜராஜனுக்கு குறி சொல்லும்போது ஓங்கி வெட்டுறதான் அவங்களுடைய பிளான். இதனால கும்பாபிஷேகமும் நின்று போயிடும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பேச்சே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளானை போடுறாங்க. அதை ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனு மாதிரியும் விருமன் வந்து நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா அபிராமியை கடத்துகிற விஷயமா ரெண்டு பேரை அபிராமியுடைய வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ரெண்டு பேரும் வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அபிராமி இல்லை. அபிராமி அங்கே இல்லை அப்படின்ற விஷயத்த உடனே சந்திராவுக்கு கால் பண்ணி சொல்ல, சந்திரா கார்த்தி மேலே தான் சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை நாம் அபிராமியை கடத்திடுவோன்னு தெரிஞ்சு இடம் மாற்றிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தன்னுடைய மாமனார்கிட்ட யாரோ ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. தட்டி தூக்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் குறி கேட்க ஒட்டுமொத்த ஊர் மக்களும் கோவிலில் கூடி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் அந்த விருமனுடைய ஆள் வந்து குறி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ லாஸ்ட்டாக தான் நம்ம ராஜராஜன் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதற்கிடையில் பாட்டி கார்த்திகிட்ட இது மாதிரி பூஜா சாமானை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கார்த்தி அனுப்புனதுனால ஸோ அந்த இடத்துல கார்த்தி இல்லை, கார்த்தி மயில்வாகனம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து பூஜா சாமானை எடுத்துகிட்டு காரில் வரும்போது இடையில மயில்வாகனம் ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்த சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா பூசாரியாக அடைச்சி வச்சிருக்கிற வீடு. ஸோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் காரை விட்டு கீழே இறங்கி போக, அந்த சமயம் பூசாரிக்கு மயக்கம் தெளிஞ்சு யார் என்ன அடித்தது, காப்பாற்றுங்க, கதவை தருங்கன்னு சத்தம் போட, கார்த்தி போய் கதவை திறந்து என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்க, நான் தான் கோவிலுக்கு குறி சொல்ல வந்தவன், என்னை யாரோ அடித்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி மயில்வாகனம் இவங்க ரெண்டு பேருக்கும் விருமன் அண்டு துரை இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகம் வந்திருக்கு. ஏற்கனவே கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. இதுவும் பெரிய சதியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் காரில் வேகமாக வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜன் சாமிக்கிட்ட குறி கேட்குறேன்னு சொல்லி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேராமல் சண்டையும் சச்சரவுமாக இருக்குது. எப்போ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட குறி கேட்க, குடும்பம் ஒன்று சேரணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஓங்கி அரிவாளை வீச கரெக்டாக கழுத்தில் போய் நச்சுன்னு விழுது. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. யாருன்னு பார்த்தா கார்த்தி அங்கே வந்துட்டார். கார்த்தி தடுத்து நிறுத்துறாரு. ஸோ இதை பார்த்த விருமன் துரை ரெண்டு பேரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துல அடித்து யார் ஒன்று அனுப்பணும்னு சொல்லி விசாரிக்கும்போது துரை என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இங்கே வச்சு விசாரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது, நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அடியாட்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ராஜராஜன் சொல்ல, ஸோ அந்த இடத்துல அவன் வந்து போலி சாமியார், நான் தான் உண்மையான சாமியார்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் உண்மையை சொல்ல, ஸோ எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க. சரி பூர்வீக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரல் மாற்றி பேசுகிறவர். ஸோ அவர் வந்து லேடிஸ் வாய்ஸ்லலாம் பேசுவார்.
அபிராமியை வீட்டை விட்டு வெளியில் வர வைக்க பாட்டி மாதிரியே அபிராமிக்கு கால் பண்ணி பேச சொல்கிறாங்க சந்திரா. ஸோ அபிராமியோட ஃபோன் நம்பரை போட்டு கொடுத்து, கார்த்திக்கு இது மாதிரி கோவிலில் அடிபட்டுருச்சு, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறான், கிளம்பி வா அபிராமின்னு, நீ அந்த கிளவி பேசுகிற மாதிரியே அபிராமி அப்படின்றவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் பார்த்திங்கன்னா அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க. நான் தான் அம்மா பேசுகிறேன்னு சொல்லி பாட்டியோட வாய்ஸில் அபிராமி கிட்டே பேச, என்னாச்சுமா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, கார்த்திக்கு அடிபட்டுருச்சு, நீ உடனே கார்த்தியை பார்க்க கிளம்பி வரியான்னு சொல்லி கேட்க, அபிராமியும் ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது ராஜராஜனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி விருமன் துரை இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளானை கார்த்தி ஒரு பக்கம் தடுக்க, சந்திரா தன்னுடைய அம்மாவை கடத்திடுவாங்கன்னு முன்கூட்டியே கணிச்ச கார்த்தி அபிராமியை இடமாற்றி வச்சாலும் அபிராமியை வீட்டை விட்டு வெளியில் வர வைக்கணுன்றதுக்காக பாட்டி மாதிரியே குரல் மாற்றி பேசி அபிராமியை வீட்டை விட்டு வெளியில் வர வைக்கிறாங்க சந்திரா. ஸோ அடுத்து என்ன நடக்கும், அபிராமியை கடத்திடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.